ஹலோ வெல்கம் கைஸ், நான் உங்கள் ரம்ஜான் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு நியூ ரிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நேற்று தான் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் அப்புறம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சில பேருக்கு நம்ம சேனல் க்ரோத்தை பற்றி டவுட் வந்திருக்கு. லைக் அவங்களுக்கு சில டவுட்ஸு. ஸோ இன்றைக்கி நான் யூடியூப் ஸ்டுடியோ அனலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த டாட்டாவோட உங்களுக்கு சில விஷயங்கள் கிளியர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவோட பர்பஸே யாரையும் ப்ளேம் பண்ண இல்லை. ஸ்டுடியோவில் உங்களுக்கு என்ன டாட்டா நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு அது உங்களுக்கு நான் காமிச்சு என்னோடய டவுட்ஸு உங்களோட டவுட்ஸு கொஞ்சம் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஜஸ்ட் பொறுத்து இருந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு புரியாமல் போகலாம். பட் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஓவர்வியூ அனலிட்டிக்ஸ் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது டோட்டல் வியூஸ், வாட்ச் டைம், ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட். வாட் வியூஸ்லாம் நார்மலி வாட்ச் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எனக்கா இந்த பாட் வியூஸில் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறது கிடையாது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னால், நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப எப்படிப்பா பாட் வியூ வந்துடும்? ஏன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி பாட் வியூலாம் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நான் ஃப்ரீலான்சர், எனக்கு தெரியும், எஸ்இஓ ஒர்க் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கு இந்த எனக்கும் டவுட்ஸ் இருக்குது. பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் எனக்கு பின் பண்ணுங்கள். என்ன இருக்குது நானும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் என்ன விஷயம் சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தா வாட்ச் டைம் நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, ரியல் வியூவர்ஸ் தான் வந்து பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். மூணாவது விஷயம், டிராஃபிக் சோர்ஸ். இப்போ டிராஃபிக் சோர்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 2-3 வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இல்லை 2 எவ்வளோவும் நான் காமிக்கிறேன். ஏன்னா லென்த்தாக போகிறது வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறப்போ எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போது இது எப்படின்னாக்கா, நம்ம மேலே ஒரு ப்ளேம் உட்காந்துருக்கு. அது கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி எனக்கு ஒரு ஓப்பன் மைண்டாக நான் இது ஷேர் பண்ணணும் இல்லை. எனக்கு ஷேர் பண்ணோன்னாக்கா ஒரு அட்லீஸ்ட் அர்னிங்ஸ் வந்ததுனால நான் ஷேர் பண்ணிக்கலாம். மீன்ஸ் எனக்கு ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட், இது ஒரு நல்ல கண்டென்ட் எனக்கு ஃபீல் ஆகிருந்தால் நான் பண்ணியிருப்பேன். பட் இது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கப்போ அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஐயோ இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அப்போ இவனுக்கும் இந்த மாதிரி இருக்குமோ, இவன் பண்ணியிருப்பானோ இருக்கும். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்திருக்க வீடியோ பார்த்தாக்கா, நிறைய வீடியோஸ் நமக்கு சஜஸ்டட் வீடியோஸ் தான் வந்திருக்கு. சஜஸ்டட் வீடியோனாக்கா யூடியூப் அல்கோரிதம் போய் ரெக்கமெண்ட் பண்ண வியூஸு. இந்த வீடியோவை நான் காசு கொடுத்து வாங்க முடியாது, நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்போ நான் மொபைலில் போய்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்யூ பார்த்துனுக்குவேன். டபிள்யூ பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு போய் கார்ட்டூன் நெட்வொர்க் டோரமான் காமிச்சிட மாட்டான் அவன். ஏன்னா நான் பார்க்குற வேறு விஷயம். டபிள்யூ பார்க்குறப்போ எப்படி அவன் டோரமான் காமிச்சிடுவான் எனக்கு. லைக் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் வீடியோ பார்க்குறப்போ, எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறப்போ கீழே ஒரு வீடியோ வரும், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோ ஒன்று வரப்போ அது பேர் தான் சஜஷன் வீடியோ. இப்போ அடுத்தது வரலாம் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ்லாம் யூடியூப் ஹோம் பேஜில் வந்து வியூஸ் வரும். லைக் இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 2-3 வீடியோஸ் அது ஹோம் பேஜில் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுதான் ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ். யூடியூப் சர்ச்னால் இப்போ நான் சர்ச் பண்ணுவேன் வீடியோஸு. மீன்ஸ் எனக்கு இப்போது ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கும். Resident Evil 8 இதுக்குள்ளே ஒரு டாஸ்க் முடிக்கணும், இல்லை இந்த கேம் பிளே வேணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோ பேர் தான் அது பேர் தான் யூடியூப் சர்ச். எக்ஸ்டர்னல் வீடியோ என்னன்னாக்கா, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி எங்கேயாச்சும் எக்ஸெட்ரா ப்ளா அங்கே போய் நம்ம கொடுக்குறப்போ தான் அது பேர் தான் எக்ஸ்டர்னல். ஸோ இங்கே கிளியராக தெரியுது மேஜர் வியூஸ் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமில் இருந்து தான் வந்திருக்கு. இப்போது ஏன்னா இதெல்லாம் ஒரே டேக்கில் தான் முடிச்சுங்கிறான். ஸோ அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டாம். என்னப்பா இவன் மூச்சு வாங்கி பேசுகிறான்னு சொல்லிட்டு. எனக்கு இது புதுசு. ஸோ இப்போ சில பேர் வந்து கேட்குறாங்க, வியூஸ் இருக்குது பட் லைக் கம்மியாக இருக்குது. இது நார்மல் தான். நான் சொன்னேனாக்கா இது நார்மல் தான். ஏன்னாக்கா இப்போது நான் எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். நான் ஒரு பிச்சைக்காரன். இருந்து ஒரு 1,00,000 பேருக்கு இருக்காங்க. 1,00,000 பேர் இருக்காங்க அந்த சந்துக்குள்ளே, தெருவுக்குள்ளே. ஸோ அந்த தெருவுக்குள்ளே 1,00,000 பேர் இருக்கப்போ நான் போய் 1,00,000 பேர்கிட்ட ₹1 கேட்டாலும் குத்துருவானே. அப்படி தான் யூடியூபும். 1,00,000 பேர் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு லைக் கொடுக்குறது யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான். மீன்ஸ் அவங்க போய் உங்கள் கூட ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகணும். அவங்க கூட நான் சில பேர் கூட நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். இப்போது நீங்கள்லாம் எப்போ வருவீங்க எனக்கு எது தெரியாது. நான் ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ நீங்கள் வந்தது கிடையாது. நீங்கள் நம்ம ப்ளேம் பண்ணுறாங்களா நம்ம சேனலுக்கு, அவங்க வந்தது கிடையாது. ஸோ அவங்க வராதப்போ நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருக்கேன். ப்ரோ நீங்கள் யாராச்சும் ஃபேக் ஐடி வச்சுக்கின்னு நம்மளை கலாய்க்கிறாங்களா? ஏன்னா அவங்க வந்துட்டு பேசிடுவாங்க டக்குன்னு. ஸோ அப்போ நான் வந்துட்டு கேட்பேன், நீங்கள் அவங்களாம் கேட்டவங்க அவங்க சொல்லுவாங்க, இல்லை ப்ரோ எனக்கு சஜஷன் தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து பேசுகிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து பேசுகிறேன். அப்போ நான் கேட்பேன், ப்ரோ லைக் எல்லாம் போட்டிங்களா ப்ரோ கேட்டால், ப்ரோ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வந்துட்டு அப்புறம் தான் நான் லைக் பண்ணிட்டு தான் நான் அவங்கக்கிட்ட சேட்டாக வந்தானே சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு பதில். எக்ஸாம்பிள் சொன்னோன்னாக்கா, கிளியராக சொன்னோன்னாக்கா, எல்லோரும் லைக் கொடுக்க மாட்டாங்க.
லைக் கொடுக்குவாங்க ரைட்டு, பட் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தால் தான் லைக் வரும் தவிர அது நம்மளுக்கு நேச்சுரலாக வெளியே இருக்கவங்கலாம் எல்லோரும் வந்துட்டு இது கொடுக்கணும்னு இல்லை, லைக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ஃபர்ட் இருக்கணும், அவங்க நமக்குள்ளே ஒரு டச் இருக்கணும், மீன்ஸ் அவங்க நம்ம வீடியோஸ் நிறையா வாட்டி பார்த்துருக்கணும், அப்போ தான் லைக்ஸ் வரும். நம்ம இங்கே சப் ஃபார் சப்பு, லைக் ஃபார் லைக் பண்ணலைங்க. நம்ம வீடியோ போடுறோம், வராங்க பார்க்குறாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறாங்க. நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, லைக் கொடுங்கப்பா சொல்லிட்டு. அப்பா. ஸோ இப்போ அடுத்தது போய் பார்த்தாக்கா ஆடியன்ஸோட ரெட்டென்ஷன் பார்க்கலாம். இப்போது எந்த வீடியோ எடுக்கலாம், ஓகே, இது வியூவர்ஸ் எல்லாமே எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கன்னு காமிக்கும். பாட் வியூஸ்லாம் நார்மலி இன்ஸ்டண்ட்டாக போயிடும். லைக் இப்போது வாட்ஸ்ன்னு இல்லை, இப்போது சில பேர் என் ஃப்ரெண்டுங்களும் இருக்கட்டும், என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டை சொல்லுவேன், மச்சான் வீடியோ வந்துட்டு ஒரு லைக் போடுறா சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுவானாக்கா, லைக் கொடுக்க வந்துட்டு ஒரு 2 செகண்ட் பார்ப்பான், 2 செகண்ட் பார்த்துட்டு லைக் கொடுத்துட்டு ஓடிடுவான். அது பேர் தான் பாட். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுதான் பாட்டு வச்சுக்கோங்களேன். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறது அவன் தான் பாட்டு. எனக்கு நீங்கள் எல்லாம் கிடையாது பாட்டு. நான் காசு கொடுத்து வாங்குறேன், அது கூட பாட்டு கிடையாது. நம்ம சஜஸ்ட் பண்ணி அவன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு 2 செகண்ட் கொடுத்து லைக் கொடுப்பான் தெரியுமா, அது பாட்டு. ஆனால் ஜென்யூனாக இருக்கிறதுக்கு மீன்ஸ் ஜென்யூனாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பார்க்குறதுனா இந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜென்யூனான ரென்ஷனு. ஸோ நான் இப்போது யூடியூப் ஸ்டுடியோ இருந்து உங்களுக்கு டைரெக்டாக காமிச்சிட்டேன். நான் ஒரே விஷயத்தான் சொல்ல போகிறேன். யாரையும் நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னே டாட்டாவை கரெக்டாக செக் பண்ணுங்கள். நான் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், நான் இவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதையெல்லாம் பார்க்காம ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னாக்கா உங்களுக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த அனலிஸ்டிக் நீங்கள் க்ளீனாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. பட் நம்ம பார்த்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம், அது நான் உங்களுக்கு தப்பாக தோணுது, நீங்கள் எப்படி இந்த கேட்ச் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. பட் அதை இக்னோர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஓகே, இதோட நான் இங்கே வீடியோ முடிச்சுக்கிறேன். அது சொல்லுவாங்களே, லைக் கேமிங்கில் ஸ்கில் வேணும், ஆனால் அக்யூஸ் பண்ண ப்ரூஃப் வேணும், அந்த மாதிரி தான் எங்கள் கதை. மீன்ஸு அதில் அடுத்தவங்க வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்துட்டு விசாரித்து பார்க்கணும் என்ன ஏது. ஏன்னா நம்ம உங்ககிட்ட பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசலைன்னா கூட இது நீங்கள் கூலாக முடிச்சிருக்கலாம் இந்த விஷயத்த. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி என்னென்னவோ பேசி யாரோ பேச்சு கேட்டு நம்மளுக்கு தேவையில்லாது. மீன்ஸ் இந்த மாதிரி பண்ணது தப்பு தோணுச்சு எனக்கு.